குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சென்டம் மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸு யூனிட் 7ல் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அதில் எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸை பாருங்கம்மா. எ பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் along a straight line in a such a way that after t seconds at the distance from the origin is s equal to 2t squared plus 3t meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி. பாருங்கள், ஆவரேஜ் வெலாசிட்டியும் அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. சரியாப்பா? இதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் படி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா? இதில் வந்து பாருமா, ரெண்டு இது இருக்கும். ஒன்று பிகினிங் ஆஃப் த வேல்யூ, எண்ட் ஆஃப் த வேல்யூன்னு ரெண்டு இருக்குது. அதாவது T3ன்றத பிகினிங் ஆஃப் த வேல்யூவும் T = 6 அப்படின்றத எண்ட் ஆஃப் த வேல்யூவும் இதை நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களாப்பா? இப்போ பாருங்கள், ஆவரேஜ் வெலாசிட்டின்னு இருக்குல்லப்பா, அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். என்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா S = 2t ஸ்கொயர்டு ப்ளஸ் 3t அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? இதுக்கு வந்து அவரேஜ் வெலாசிட்டிக்குனால ஃபார்முலா நமக்கு தெரியும். S of B. பாருங்கம்மா, என்ன ஃபார்முலா அப்படின்னா S of B மைனஸ் S of A டிவைடட் பை B மைனஸ் A. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் வந்து பாருடா, A = பிகினிங் ஆஃப் த வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறோம். A = 3, அதான் பிகினிங் ஆஃப் த வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து எண்ட் ஆஃப் த வேல்யூவை 6ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ B = 6. ஸோ அவ்வளோதான். நம்ம ஈஸியாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் we get an answer. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பாருங்கள், நமக்கு வெறும் ஏபின்னு எழுதிடலாம். நமக்கு இதில் S of B S of A கேட்டிருக்கறனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், S of A வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், எஸ்னாலும் S of Aனாலும் S of Bனாலும் ஒன்று தான். சரியாப்பா? இப்போது நான் S of A எடுத்துக்கிறேன். ஸோ S of A அப்படின்றது S of 3ன்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ 3ன்றது T இருக்க இடத்துலலாம் 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 × 3 the squared ப்ளஸ் 3 × 3. சரிங்களா? அப்போ 3 the squared 9, 2 9s are எவ்வளோ? 18. 18 + 9 வந்து எவ்வளோ நமக்கு கிடைக்குது? 27. இதுதான் வந்து நமக்கு S of 3. S of 3 எவ்வளோ கிடைக்குது? 27. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி 6க்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6 வந்து பாருங்கள், S of 6 = 2 × 6 the squared ப்ளஸ் 3 × 6. 2 × 6 the squared 36 ப்ளஸ் 6 3s are 18. இதை மல்டிப்ளை பண்ணால் 72 கிடைக்குது. 72 + 18 நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 90 கிடைக்குது. ஸோ நமக்கு டோட்டல் வேல்யூ 90. பட் நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா இல்லையா? ஸோ நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ S of B எவ்வளோ கிடைக்குது எனக்கு? 90. ஸோ 90 மைனஸ் S of A வந்து எவ்வளோ? 27 டிவைடட் பை எவ்வளோ? 6 மைனஸ் 3. சரிங்களா? ஸோ நான் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 63 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணால் 21 எனக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி 21 m/s. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிடுச்சு இல்லைப்பா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா ஒன்றும் இல்லைப்பா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பாருங்களேன். S = நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் என்னது? ST = 2t ஸ்கொயர்டு ப்ளஸ் 3t. இதானப்பா நம்மளோட ஈக்குவேஷனை. பாருங்கப்பா, சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கம்மா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து S' T கண்டுபிடிக்கிறோம். இது ஒன்றும் இல்லைடா, பவர் கூட கோஷனை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4. பவரை சப்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் 3. இது அப்ளை பண்ணமாக்கும் 3 1 தானே வரும். வெறுமனே 3 மட்டும்தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களே 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. T = 3 அண்டு T = 6. அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போது இதில் வந்து நான் T = S of S'Tயில் வந்து நான் என்ன பண்ணுறேன், 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 3s are 12 + 3. 12 + 3 எவ்வளோ? 15 m/s எனக்கு கிடைக்குது. அடுத்து வந்து இதிலே வந்து S'6 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 6 are 24 + 3 எனக்கு 27 வந்து m/s கிடைக்குது. அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஓகே பாப்பா. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.